Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. விகடநேயர்களுக்கு வணக்கம். 2024 இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நடக்கும், அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும், ஆட்சி மாற்றம் ஏதாச்சும் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாருமே நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி தேர்தலும் முடிஞ்சிருச்சு, தேர்தலுக்கான முடிவுகளும் வெளியாயிருச்சு. ஸோ தேர்தலுக்கான முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி 293 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணி 232 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இந்தியா கூட்டணிக்கு ஒருவேளை மாறிடுவாங்களா, அப்போ இந்தியா கூட்டணி மெஜாரிட்டி அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எதுக்காக முக்கியமா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவை மட்டும் டார்கெட் பண்ணணும், அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 1989 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா பாஜக பார்த்தோம்னா அதுல 88 இடங்கள் முன்னிலையில இருந்தாங்க. அப்போ அதை பத்தி எல்கே அத்வானி பேசுறப்ப என்ன சொன்னார்னா, வின்னர் கம் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஜெயிக்க போறவங்க ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க, ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. எதுக்காக அப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அவங்க வெறுமனே 2 இடங்கள்ல தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போ 88 இடங்கள்ல வெற்றி பெற்றனே அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருந்துச்சு. அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ 2024 எலெக்ஷன்லயும் நடந்திருக்கு. காங்கிரஸ் அவங்களோட முந்தைய தேர்தலை விட 2 மடங்கு இந்த வாட்டி ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. அது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தலித் பீப்புள் கிட்ட இருந்தும் ட்ரைபல் பீப்புள் கிட்ட இருந்தும் அதிகமான சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அவங்க இன்னும் மெஜாரிட்டியை தொடுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் 40 சீட் தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த 40 சீட்டை நம்ம எப்படியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யாரை முதல்ல டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமாரையும் ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு தான் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க 2 பேரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 28 சீட் இவங்களுக்கு கிடைக்கும். எக்ஸிட் போல் நிலவரம் படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக சொல்லியிருந்தாங்க, நாங்க 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையா ரிசல்ட் படி பார்த்தோம்னா அவங்க 293 தொகுதிகளில் அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு. பாஜக மட்டும் தனிச்சு 240 தொகுதிகளில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்களோட வெற்றியில முக்கியமா இருந்தது 2 பேர், அதுதான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும். ஆந்திராவோட சந்திரபாபு நாயுடு 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காரு. பீகாருடைய நிதிஷ்குமார் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காரு. பீகாரை சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய தலைவர் நிதிஷ்குமார் பார்த்தோம் அப்படின்னா 1998-1999 அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்துல மத்திய ரயில்வே துறை அமைச்சராகவும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2000ல இருந்து 2004 வரையுமே அந்த அமைச்சர் பதவியில இருந்திருக்காரு. 2000ல இருந்து 2022 வரை 8 முறை பீகாரோட சீஃப் மினிஸ்டரா அவர் இருந்திருக்காரு. ஸோ முதல்ல இருந்து கிட்டத்தட்ட 2009 வரை பார்த்தோம்னா அவர் என்டிஏ கூட்டணியோட தான் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு 2013ல அவர் அந்த கூட்டணியை விட்டு விலகுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎம் கேண்டிடேட்டா நரேந்திர மோடியை அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க. அது அவருக்கு பிடிக்காம என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்த பிறகு அந்த தேர்தலில் அவருக்கு ஒரு தோல்வி தான் இருந்திருக்கு. 2015ல லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில் அவர் சேர்ந்தாரு. திருப்பி அதுல இருந்து குவிட் பண்ணி 2017ல என்டிஏல ஜாயின் பண்ணாரு, என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2020 வரை என்டிஏ கூட்டணியில தான் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல், அதாவது இந்த முறை நடந்த தேர்தலில் தான் அவர் என்ன பண்ணாருன்னா, என்டிஏ கூட்டணியில இருந்து விலகி பாஜகவை எதிர்க்கணும், அவங்களை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக INDIA அப்படிங்கிற கூட்டணியை ஃபார்ம் பண்ணாரு. அதுல ஒரு முக்கியமான நபரா இவர் தான் இருந்திருக்காரு. ஆனா அது ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நாள்லயே திருப்பி அந்த கூட்டணியை விட்டு திருப்பி போய் என்டிஏலயே சேர்ந்தாரு. எதுக்காக சேர்ந்தார் அப்படின்னா, கார்கேவை பிஎம் கேண்டிடேட்டா அவங்க நாமினேட் பண்ணாங்க. அது இவருக்கு பிடிக்காதனால திருப்பி போய் என்டிஏல சேர்ந்தாரு. ஸோ 2023ல பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி என்டிஏ கூட்டணியில எக்காரணம் கொண்டு போய் நான் அங்க ஜாயின் பண்ண மாட்டேன், அது ஜாயின் பண்ணா நான் இறந்து போறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. சொல்லி ஒரு வருஷத்திலேயே அவர் திருப்பி என்டிஏ கூட்டணியில அவர் ஜாயின் பண்ணி இந்த வாட்டி அவர் 12 சீட் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. 2000ல இருந்து 2022 வரை 8 முறை அவர் பீகாரோட சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ அப்படி இருந்த பீரியட்ல அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சனால அவருக்கு சுஷாசன் பாபு அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. அதாவது நல்ல ஆட்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷத்துக்குள்ளேயே அவர் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி மாறி மாறி போயிட்டு இருந்தனால இவருக்கு இன்னொரு பேரும் கொடுத்துட்டாங்க, பல்டோ குமார் அப்படின்னு. அதாவது ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி தாவிட்டே இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பல்டோ குமார் இந்த வாட்டியும் அவர் தாவிடுவாரா,
அதாவது என்டிஏல இருந்து ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வந்து மாறிடுவாரா அப்படிங்கிற மாதிரி பயம் தான் வந்து எல்லாருமே ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல நான் என்டிஏல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சாரு. முதல்ல வச்ச கோரிக்கை பீகாருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கிடைக்கணும், அதாவது அந்த ஸ்டேட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை தான். இந்த சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஐஎன்டிஏ கூட்டணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு நான் உங்களுக்கு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் பதவி வந்து நான் வழங்குறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி இவரை தான் பக்கம் இழுத்துக்க பார்த்தாங்க. ஆனா இவர் என்டிஏலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க போயிட்டு இவர் டிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பீகாருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து. எதுக்காக பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து வாங்கணும், அப்படி வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உள்ள நிலவரம் படி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு புவரஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா அது பீகார் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற 94 லட்சம் ஃபேமிலிஸ், அதாவது கிட்டத்தட்ட 52% வந்து அவங்களுக்கு தேவையான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை அவங்களால மீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், அதாவது சிறப்பு அந்தஸ்து வந்து பீகாருக்கு கொடுத்தா இப்போ அவங்களோட பெர் கேபிட்டா ஜிடிபி வந்து 54,000 தான் இருக்கு. ஆனா அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஜிடிபி வந்து 2.5 lakh crores கிட்ட வரும். சோ அதனால அவங்க வந்து மக்களோட முன்னேற்றத்துக்கு அவங்க ஃபண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்டிஏயோட மீட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. இவருடைய இந்த பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கறது தெரியல. இவருக்கு அமைச்சரவையில ஒரு நல்ல பதவி வழங்கப்படுமா அப்படிங்கறதும் தெரியாம இருக்கு. ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு அவரை பார்த்தோம் அப்படின்னா 2019 இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ரெண்டுமே ஒரே நேரம் வந்து ஆந்திரால நடந்துச்சு. அதுல ஒய்எஸ்ஆர்சி, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதுல வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடுக்கு அது ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி திருப்பி பாஜகவோட கூட்டணி வச்சு அவங்க 16 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 134 சட்டமன்ற தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. சோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா பாஜக அடுத்து 2வது இடத்துல இருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி. எதுக்காக சந்திரபாபு நாயுடு இவங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1999ல நடந்த எலெக்ஷன்ல ஆந்திரால 23 தொகுதிகள்ல ஜெயிச்சு பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோல்ல சந்திரபாபு நாயுடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2018ல வந்து திருப்பி என்டிஏ கூட்டணியில இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தோல்வி போன எலெக்ஷன்ல. திருப்பி 2024 நடந்த இந்த எலெக்ஷன்ல திருப்பி என்டிஏ கூட்டணி கூட சேர்ந்து 16 தொகுதிகள்ல வந்து ஆந்திரால ஜெயிச்சிருக்காங்க. சோ இப்படி பாஜக வந்து ஆந்திரால ஜெயிக்கிறதுக்கான ஒரு பேஸ் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது சந்திரபாபு நாயுடு கிட்ட தான் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இவரையும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக வந்து ரொம்ப குறியா இருக்காங்க. எதுக்காக ஆந்திரா வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2014ல ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தோம்னா தெலுங்கானாக்கே போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆந்திராவுடைய சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதனால எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு 2014ல இருந்தே அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்போல இருந்து இருக்கிற பாஜக அரசு, அதாவது மோடி அரசு வந்து அந்த அவங்க கேட்கக்கூடிய டிமாண்டை வந்து சந்திக்காமே இருக்காங்க. இதனால இந்த வாட்டியுமே சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திராக்கு எப்படியாவது நான் வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்படிலாம் இருக்கிறப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. சந்திரபாபு நாயுடுவே தோக்கடிச்சு வந்து போன வாட்டி வந்தாரு. இந்த வாட்டி திருப்பி அவர் தோத்து போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில பல காரணங்கள் சொல்றாங்க. முதல்ல என்ன அப்படின்னா 2023ல சந்திரபாபு நாயுடுவோட அரெஸ்ட். என்ன காரணம்னே சொல்லாம அவரை திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது அவருடைய சப்போர்ட்டர்ஸ் அங்க இருந்த மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இதனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திராவுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அது ஆனா மோஸ்ட்லி யாரை டார்கெட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறம் வந்து வயசானவங்க, இவங்களை டார்கெட் பண்ணி தான் இருக்கு. அப்போ அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது இல்ல, ஆனா நாங்க என்ன பண்ண போறோம், எங்களோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. சோ இதுவுமே வந்து அவர் தோத்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டியோட மாமா ஒய்எஸ் விவேகானந்தா ரெட்டியோட மர்டருக்கு வந்து யாரு காரணம் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாமே வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்களுக்குமே வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு காரணம் யாரா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மேல இவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆந்திரால இருந்த அரசு ஊழியர்கள், அதாவது டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், அங்கன்வாடியில வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்கள் மத்தியில இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாருன்னா, இந்த சான்ஸ்
இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்ததையும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வச்சு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா வந்து இவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை வந்து பண்ணினாரு. ஸோ அதனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அங்க தோத்து போயிட்டு முதல் இடத்துல சந்திரபாபு நாயுடுவும் 2வது இடத்துல பவன் கல்யாணும் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்தனால இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அடுத்து 2வது இடத்துல 16 இடங்கள்ல ஜெயிச்சு சந்திரபாபு நாயுடு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவருடைய சில கோரிக்கைகள்லாம் வந்து என்டிஏ கூட்டணி வந்து இனிமே சந்திக்குமா, அது வந்து பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. அது வந்து ஒரு மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் மொத்தமா பார்த்தோம் அப்படின்னாலே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது முக்கியமா இந்த ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த்ல உள்ள சில ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஹிந்தி பெல்ட். அங்க முக்கியமா உத்தரப்பிரதேசில வந்து பாஜக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத ஒண்ணுதான். இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ பாஜக என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து 400க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியே காமிப்போம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கான இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியே இந்த இடத்துல கிடைக்கல. முக்கியமா சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் இவங்க 2 பேரும் இருந்தனாலதான் என்டிஏ கூட்டணியே வந்து மெஜாரிட்டியை தொட்டிருக்காங்க. பாஜக வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நாங்க வந்த உடனே என்ஆர்சியை வந்து அமல்படுத்திடுவோம், அதாவது நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத நாங்க அமல்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்துருவோம். அதுக்கு அடுத்த வருஷமே நாங்க வந்து இந்தியா அப்படிங்கிற பேரை மாத்தி பாரத் அப்படின்னு வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து இது வெறுமனே ஒரு இந்து ராஷ்டிரமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிக்கைகள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே சமயம் பார்த்தோம்னா ஆந்திரால சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இங்க 4% முஸ்லிம்க்கு இடஒதுக்கீடு தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவர் சொன்ன அறிக்கையை வந்து ஆந்திரால வந்து அவர் நடைமுறைக்கு கொண்டு வந்தா அதுக்கு மோடியுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சோ இப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பமா தான் என்டிஏக்கும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க 2 பேருக்கும் நடுவில் அங்க நடந்துட்டு இருக்கு. பீகாரை சேர்ந்த பல்ட்டுகுமார், அதாவது நிதிஷ்குமார் வந்து என்டிஏ கூட்டணியிலேயே இருப்பாரா, அதுக்கப்புறம் அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் வந்து பிஜேபி வந்து நிறைவேற்றுவாங்களா, அதுக்கப்புறம் ஆந்திராவை சேர்ந்த கிங் மேக்கர் சந்திரபாபு நாயுடு வந்து அவருடைய கோரிக்கை எதுவும் அவங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதுவும் தாவிடுவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியல. இப்போதைக்கு அவங்க இருக்காங்க, ஆனா திடீர்னு நடுவுல தாவிட்டா என்ன ஆகும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியல. அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி தான் அவங்களுடைய மெஜாரிட்டி 5 வருஷமா அவங்க காமிச்சு இருப்பாங்களா, இல்ல நடுவுல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் பவித்ரா. Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security.